இங்கே இருக்கிற அனைவருக்கும் முதலில் என் வணக்கம். இந்த விழாவில் திரு சம்பத் அவர்கள் இந்த நிறுவனத்தை பல ஆண்டு காலமாக தொடர்ந்து நடத்தி வருகிறார். ஒரு அற்புதமான மனிதர் சம்பத் அவர்கள். யாரிடத்திலும் அதிகம் எதையும் எதிர்பார்க்க மாட்டார். வாழ்த்து வந்தாலும் ஏற்றுக்கொள்வார், வசவு வந்தாலும் ஏற்றுக்கொள்வார். அதை பற்றி கவலைப்படாமல் தான் ஒன்று நினைத்ததை நடத்தி கொண்டு போகிறவர். இப்படி ஒவ்வொரு வருஷமும் ஒரு நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு கருத்தரங்கை பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்களை எல்லாம் அழைத்து நடத்தி கொண்டிருப்பதற்காக நான் அவரை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நியாயமாக பார்த்தால் அவர் ஒரு பெரிய திராவிட முன்னேற்றக் கழக குடும்பத்தை சார்ந்தவர். எங்கள் மாவட்டம்தான். அவருடைய அப்பா அவர்கள் அண்ணாவோடுவே இருந்தவர். அவருடைய அண்ணன் எங்களோடு மாவட்டத்திலே வேகமாக பணியாற்றியவர். சம்பத் படிக்கிற காலத்திலிருந்து எங்கள் கட்சியில் இருக்கிறவர். ஆனாலும் நாங்கள் அதுக்காக அவருக்கு எல்லாம் செய்தில்லை. அரசியலில் ஒன்று உண்டு, எல்லாம் செய்தவர்களுக்கு எதுவுமே கிடைக்காமல் போவது உண்டு, எதுவுமே செய்யாதவர்களுக்கு எல்லாம் கிடைப்பது உண்டு. இந்த தத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டால் மனசில் கஷ்டம் இருக்காது. அது தெரிஞ்சவன் தான் அரசியலில் நீடிக்க முடியும். அப்படி இல்லைன்னா ஒரு கட்சியாக போய் பார்த்துட்டு வரலான்னு போயிட்டு வருவான். சம்பத் அப்படி இல்லை. நாங்களும் விடாமல் அவருக்கு என்னென்ன பண்ணி பார்க்குறோம். அவருக்கு இன்னும் இந்த சில பேருக்கு கல்யாண ராசி வரலன்ற மாதிரி அவருக்கு பதவி ராசி வரல. வரும் ஒரு நாள் என்று கருதுகிறேன். அவருக்கு உலகம் பூரா ஆட்கள் இருப்பாங்க. நான் ஒரு நாள் லண்டனுக்கு போகணுன்னு சொன்னேன். இங்கே உட்கார்ந்துருக்கிற மரியாதைக்குரிய சுபாஷ்கரன் அவர்கள் அவருக்கு ஒரு ஃபோன் அடித்தார். சுபாஷ்கரனுடைய ரோல்ஸ் ராய் வண்டி ஏர்போர்ட்டில் நின்றுது. நான் இருக்கிற வரலையும் லண்டனில் ரூமு, ரோல்ஸ் ராய் கார், இத்தியாதி மஞ்சள் சாப்பாடு என்று நண்பர் பிரேம் அவர்கள், அவருடைய இனப்பிரியாத நண்பர், அன்றைக்கு ஆரம்பித்த எங்களுடைய நட்பு நித்தம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே அதுவும் நம்முடைய சம்பத்தால் எனக்கு கிடைத்தது தான். அதே போன்று எந்த ஊருக்கு வேணால் சொல்லாமல் போயிடலாம். ஒரு நாள் திடீர்னு சொல்லி நான் மட்டும் தனியாக புறப்பட்டு மொரீஷியஸ் போகலான்னு புறப்படுறேன்னு. யாராவது தெரியுமான்னு கேட்டார். யாரும் தெரியாது, ஓட்டில் இருக்குது பார்த்துக்கலான்னு. இல்லை பரசுராம வருவார் அப்படின்னார். அந்த மனிஷ் மந்திரி அப்போ வாஸ் இந்த ஏர்போர்ட்டில் நின்னார். அப்படி எந்த ஊருக்கு போனாலும் சம்பத்துக்கிட்ட சொல்லிட்டு போனால் ராஜ மரியாதை உண்டு. அந்த அளவுக்கு ஒரு எல்லாரையும் அப்படின்னா எவ்வளோ மரியாதையை வச்சுருக்காங்க அவங்கக்கிட்ட. இவர் எவ்வளோ மரியாதை வச்சுருக்கணும், இவர் எவ்வளோ நாணயமாக நடந்துக்கிட்டு இருக்கணும். ஆகையினால் சம்பத்துக்கு நிறைய எங்கே போனாலும் யாதும் ஊரே யாவரும் கேளுன்னா எல்லா ஊருக்கும் சம்பத்து போயிட்டே இருக்கலாம். ஒரு நாள் திடீர்னு கத்தாருக்கு போனேன். அங்கே ஒரு கூட கிருஷ்ணமூர்த்தின்னு வந்து உங்களை பார்ப்பாருன்னார். அவர் ஒருத்தர் வந்து பார்த்தார். அங்கே எந்த ஊருக்கு சொல்லுங்க, மேல் லோகம் கீழ் லோகம் தவிர எல்லா லோகத்துக்கும் ஆள் வச்சுருப்பார். ஆகியனால் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய பாராட்டை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நண்பர் விஸ்வநாதன் அவர்கள் இங்கே பல்வேறு பொருளாதாரத்தை எல்லாம் பேசினார். படிக்கிற காலத்தில் இருந்து எனக்கு அவர் தான் கைட் அண்ட் ஃபிலாசபர்.
என்னுடைய வழிகாட்டி, என்னை இந்த நிலையில் வளர்த்து விட்டுவதற்கு முதற் காரணமாக இருக்கக்கூடியவர் அவர். அதை நான் 1000 மேடையில் சொல்லுவேன், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் இப்போ அதனால் அவர்கிட்ட என்ன ஒன்றுன்னா, எதையும் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்குவார். பாருங்கள், எவ்வளோ சப்ஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ணி வந்து பேசுகிறார். நானும் எக்கனாமிக்ஸ் தான், அவரும் எக்கனாமிக்ஸ் தான். அது அவர் பாணி, நம்ம பாணி. அதனால் அப்படி பேசியே ஒருத்தரும் வரமாட்டேன்றான் ஊரில். ஆகையினால இருந்தாலும் எப்படியாவது செய்யணும் வேணும்ன்றத ஒரு ஆர்வத்தோடையவர். அவர் இன்றைக்கு ஒவ்வொன்று வளர்ந்து உலகம் பூராவும் பாராட்டுகிற பிஹெச்டி நிறுவனத்தை நடத்தினாலும் மனதளவில் பெரியார் இயக்கத்தை கைவிடாதவர் என்பதிலே பெருமைப்பட்டாக வேண்டும். நாம் அதில் இந்த சுயமரியாதை கொள்கையில் அழுத்தம் திருத்தமாக இருக்கக்கூடியவர். அவர் இந்த விழாவிலே கலந்து கொண்டு, இது மட்டும் இல்லை, எல்லா ஊர்லேயும் நடக்கிற விழாவுக்கெல்லாம் அவர் போகிறார். அதனால் போயிட்டு சம்பத்தை என்கரேஜ் பண்ணுறார். அதுக்காக நான் அவருக்கு என்னுடைய பாராட்டை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழர்கள் எல்லா ஊருக்கும் போய் சில பேர் ஓஹோன்னு இருக்காங்க, சில பேர் ஏர்போர்ட்லேயே வணக்கம் சார் அப்படின்னு மூட்டை எடுத்துக்கிட்டு இருக்கான். அதனால் ஓடி ஓடி இன்றைக்கு பல ஊர்கள் வளர்ந்துருக்காங்க. இங்கே உட்கார்ந்துருக்காரு கண்ணன் ரவி அவர்கள், ஒரு சாதாரணமான ஒரு கிராமத்திலிருந்து வந்தவர். ஆனால் இன்றைக்கி குறிப்பிடத்தக்க ஒருவர் துபாயில் உண்டு என்றால் அது கண்ணன் ரவி அவர்கள். எந்த காரியமானாலும் அவர்கிட்ட போனால் நடக்கணும். என்னை பொறுத்த வரையில் எனக்கு இங்கே வந்தால் ஒரு அடைக்கலம் தருகிறவர் அவர். எனவே அப்படி பல பேர் வளர்ந்துருக்காங்க. நம்முடைய சுபாஷ்கரன் அவர்கள் சாதாரணமாக அந்த நாட்டிலிருந்து தமிழர்கள் விரட்டப்பட்ட பொழுது உயிரை கையில் பிடித்து கொண்டு எங்கேயாவது இந்த உலகத்தில் ஒரு மூலையில் நாம் மூச்சு விட்டு கொண்டிருக்க முடியாதா என்று தான் போனார். ஆனால் இன்றைக்கு ஒரு பெருமையோடு சொல்லுகிறேன், பிரிட்டிஷ் இங்கிலாந்து நாட்டில் பிரதமருடைய கதவையும் எதிர்க்கட்சி தலைவர் கதவையும் முன்னறிவிப்பில்லாமல் போய் தட்டிவிட்டு உள்ளே போகிற செல்வாக்கு படைத்தவர். பல பேருக்கு தெரியாது சுபாஷ்கரன் அவர்கள். ஆனால் மிக அடக்கமானவர், அதிகம் பேச மாட்டார், எதை செய்தாலும் பெருசாக செய்வார். பொன்னியின் செல்வன் படம் எடுத்தார், அதுக்கு முன்னே நிறைய படம் எடுத்தார். எனக்கு சொல்லுவார் பாப்போ, நான் சொன்னேன் பொன்னியின் செல்வன் ரொம்ப கஷ்டங்க, அது வேணாங்க, அது கல்கியே 5 பாகம் எழுதியிருக்கான், அது படிக்க தான் சரியே தவிர அது படம் எடுக்கிறதுக்கு சரியாக வராதுன்னு ஒரு நாள் பூரா கதை வச்சு சொன்னேன் அவருக்கு. அவர் கதையை கேட்டாரா இல்லையான்னு எனக்கு தெரியல. மணிரத்னத்துக்கிட்ட கொடுத்தேன்னாரு. ஐயோ, அவர் இருட்டிலேயே படம் எடுப்பார், அந்த மாதிரி ஆளுகிட்ட கொடுத்துட்டீங்களே, இருக்கிறது கொஞ்சம் பகலில் படம் எடுக்கிற படமாச்சேன்னு சொன்னேன். கட்சியில் பார்த்தீங்கன்னா இவருடைய கணக்கும் கரெக்டாக இருந்து, மணிரத்னமும் கரெக்டாக இருந்து, இன்றைக்கி ஒரு தமிழனுடைய படம். அதான் நான் சொன்னேன் அவர்கிட்ட ஒரு நாள், நாங்கள் 1000 மேடையில் ராஜராஜனை பற்றி பேசியிருக்கோம், ராஜேந்திர சோழனை பற்றி பேசியிருக்கோம், சோழ சாம்ராஜ்யத்தை பற்றி பேசியிருக்கோம், வந்தியத்தேவனை பற்றி பேசியிருக்கோம், குந்தவை பற்றி பேசியிருக்கோம், 1000 கட்டுரைகள் எழுதியிருக்கோம், 1000 மேடையில் பேசியிருக்கோம். ஆனால் எங்களால் ஓரளவுக்கு தான் அவர்கள் அந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்க முடிந்ததை தவிர, கிராமத்தில் எங்கேயோ ஒரு குப்பத்தில் ஆடு மேய்த்து இருக்கிறவன் கூட
தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ராஜராஜனை சோழ சாம்ராஜ்யத்தை கொண்டு போய் சேர்த்த பெருமை சுபாஷ்கரனுக்கு தான் சேரும். அவர் பணம் சம்பாரிச்சிருக்கலாம், அல்லது பணம் வந்திருக்கலாம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் தமிழனுடைய மிகப்பெரிய காரியத்தை உலகம் முழுவதும் கொண்டு போய் நம்முடைய சோழ சாம்ராஜ்யத்தையே மறைச்சிட்டாங்க. ஹிஸ்ட்ரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாண்டியார் பல்லவாசல் இருந்தாங்கன்னு எழுதுகிறான். தமிழ்நாட்டினுடைய வரலாறே இப்போ பல ஹிஸ்ட்ரியில் கிடையாது. இப்போ வர்ற புக்கில் எல்லாம் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நம்ம சமாச்சாரம் இருக்காது. வேலூரில் நடந்த புரட்சி இருக்காது, ஆனால் வடநாட்டில் நடந்த அந்த புரட்சி தான் ஞாபகத்தில் இருக்கும். வேலூர் நாச்சியாரை பற்றி இருக்காது, அங்கே இருக்க ஊற்றி பற்றி பண்ணுற இருக்கும். ஆகவே கொஞ்சம் கொஞ்சமாக இவ்வளவு இருந்த பொழுது தமிழனுடைய நாகரிகத்தை அல்லது வரலாற்றை மறைக்கிறாங்க. ஆனாலும் முகிலை கிழித்து வெளிவருவதை போல நாகரிகங்கள் மண்ணை பிளந்து கொண்டு வருகிறது. அதுதான் இப்பொழுது மதுரை மாவட்டத்தில் பக்கத்தில் ஆதிச்சநல்லூரில் பெருமணலில் எல்லாம் பூமியை பிளந்து கொண்டு பல நாகரிகங்கள் வெளியே வருகிறது. அது மொகஞ்சதாரோடு இருக்கிறது என்றான். மொகஞ்சதாரோ பாகிஸ்தானில் இருக்கு. அப்படி ஒரு நாகரிகத்தை நாம் கண்டுபிடிக்கல, வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சான். ஏராஸ் பாதிரியாரும் மார்ஷலும் கண்டுபிடிச்சாங்க. அந்த நாகரிகம் இப்போ இந்த நாகரிகமும் ஒத்து இருக்குன்றான். ஆகவே ஒரு பக்கம் தொழில் வளரணும், ஒரு பக்கம் இந்த வளர்கிற நாட்டோடு போட்டி போடணும், அதில் இருக்கணும். ஒரு பக்கத்தில் நம்மை இழக்காமல் இருக்க வேண்டும். நாம் நம்மை இழக்காமல் இருக்க வேண்டுமானால் நாம் யார் என்பதை நமக்கு தெரிய வேண்டும். நமக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. சொன்னான் அர்னால்ட் டாயன்பி என்கிறவன் உலக வரலாற்றை எழுதிய மகத்தான ஒரு ஹிஸ்டாரியன். அவன் சொன்னான், வரலாற்றை மறந்த இனம் நினைவை இழந்த மனிதனுக்கு சமம். வரலாற்றை மறைந்த இனம் நினைவிழந்த மனிதனுக்கு சமம். ஆக வரலாற்றை தெரிஞ்சுக்கணும். நம்ம வரலாறு மட்டும் நமக்கு தெரிஞ்சதுன்னா நமக்கு அந்த ஒரு ரோஷம் இருக்கும். ஆகையினால் இப்படி பல நாடுகளுக்கு போனவர்களை எல்லாம் கூட அந்த உணர்வை ஊட்டுகிற காரியத்தை நம்முடைய சம்பத் அவர்கள் ஒரு தனி மனிதனாக நண்பர்களோடு சேர்ந்து செய்வதிலே பாராட்டு. ஏன் போனார்கள்? பல நாடுகளில் இன்றைக்கி வேண்டாம், பல பேர் படிச்சுட்டு ஐடி படிச்சுட்டு அமெரிக்காவுக்கும் லண்டனுக்கும் போனவங்க இருப்பான். ஆனால் தமிழ்நாட்டில் இருந்து மலேசியாவுக்கும் மொரீஷியஸ் கரும்பு தோட்டத்திலும் பிஜி தீவிலும் பினாங்கிலும் மற்ற நாடுகளில் கிழக்காசிய நாடுகளிலும் தமிழன் போனானே. இதுக்காக நான் இல்லை, இந்த ஒரு ஜான் ஒயிட் பிழப்புக்காக போனான். அண்ணா சொன்னார், அந்த தமிழனை எல்லாம் ஒரு கைதிகளை மாதிரி ஏற்றி கப்பலிலே நிற்க வைத்து அவர்களெல்லாம் அந்த மேல்தட்டிலே நின்று கொண்டு இந்த நாடு மறைய மறைய, ஏ தமிழ்நாடே, உன்னிடத்தில் எல்லா வளமும் இருந்தென்ன, பொன்னும் மணியும் விளைந்தென்ன, வளைந்து வளைந்து ஓடுகிற ஆறுகள், அவைகளாலே வளர்க்கப்படுகிற நெல்வயல்கள், அந்த நெல்வயல்களிலே சந்தி குதிராடுகிற நெல்மணி கதிர்கள், தேக்கும் அகிலும் சந்தனமும் பலாவும் தாமிரபரணியும் காவிரியும் தென்பெண்ணையும், இவ்வளவும் கோலாரிலே பொன்னும் காவிரி வட்டத்திலே எண்ணும் சேலத்திலே இரும்பும், இவ்வளவு செல்வம் இருந்தென்ன, நாங்கள் அனாதைகள் தானே, பிழைப்புக்காக போகிறோமே என்று வருந்தி விட்டு போயிருப்பார்களே தவிர இந்த நாட்டை வாழ்த்தி விட்டா போயிருப்பார்கள் என்று அண்ணா அவர்கள் அந்த காலத்திலேயே பேசினார்கள்.
ஆக அப்படி பிழைப்புக்கு போன பல பேர் தான் அந்த ஊர்களுக்கு ஜாம்பியா என்னென்ன ஊரோ நம்முடைய சம்பத்து கண்டுபிடிச்சி அந்த ஊரில் இருக்கிற பிரசிடெண்ட்டுக்கெல்லாம் தமிழர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லி கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு பெருமையை செய்கிறார் சம்பத். உங்களுக்கு 1000 சல்யூட் வைக்கலாம். காரணம், இது ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை, ஒரு தனி மனிதன் செய்கிறாய். அவனுக்கு மறந்து போச்சு, ஆனால் தீபாவளி ஞாபகம் இருக்கு. அவனுக்கு எல்லாம் மறந்து போச்சு. எங்கேயோ நம்ம ஒரு காலத்தில் அங்கே இந்தியாவில் இருந்து வந்து இருக்கிறோம். அது இல்லை, இது உன் நாடு, வா உன் நாட்டை காட்டுறோம், வா உன் தாத்தா பாட்டை இருந்த ஊரை காட்டுறோம், வா என்று அவர்களையெல்லாம் கொண்டு வந்து பல பல்கலைக்கழகங்களிலே பேச வைக்கிற பெருமையையும் செய்து கொண்டிருப்பவர் நம்முடைய சம்பத் அவர்கள்தான். எனவே இந்த போரம் தொழில் முனைவோரை ஊக்கப்படுத்துவதோடு நாம் யார் என்பதை நினைவுபடுத்துகிற நல்ல பணியையும் செய்கிறது என்பதிலே எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. உங்களோடு இருந்து ஒவ்வொருவரோடும் தனித்தனியாக பேசி உங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் ஆசை. ஆனால் நாளைக்கு மறுதினம் தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை அறிக்கை படிக்க போகுது. இந்த அவசர கூட்டத்துக்கு நாங்கள் வர்றோம். பட்ஜெட் இருக்குது, துரைமுருகன் ஜாலியாக துபாய் போயிட்டார்னு எழுதுகிறான் எங்கள் ஊரில். இன்னொருத்தர் சொல்கிறா அவர் இது ஒரு ஃபேக்ட்ரி செட்டப் பண்ண போயிருக்காருன்றான். ஆக இதுதான் நம்முடைய ஆள் பேசுகிறான். இப்படி ஒரு அரங்கம் நடக்குது, அதுக்கு போயிருக்காருன்னு எழுதல முடியல. ஆக குறை சொல்லுவதையே பழக்கமாக கொள்கிறேன். இதை என்னைக்கு தமிழன் விடுறானோ அன்னைக்கு தான் இந்த தமிழன் உருப்படும். நேற்று ஒருத்தர் சொன்னார், என்னோடு பேசிக்கிட்டு இருந்த ஒரு ஃப்ரெண்டு, துபாய் தான் சார் வாழறதுக்கு சரியான ஊருன்னார். ஏன்னு கேட்டேன். அவன் வேலையை பார்ப்பான், அடுத்தவன் என்ன பார்க்குறான் செய்கிறான்னு பார்க்க மாட்டான். அவன் வேலையை அவன் பார்ப்பான். அதனால் நம்ம வேலையை நாம் பார்த்துட்டு போகிறோம். டேக்ஸ் போட்டு எங்களுக்கு முடிக்கிறது கிடையாது, சம்பாரிச்சுக்கோ இருக்கிறது கட்டுன்னு. வாழறதுக்குன்னா இந்த ஊர் தான் சார் கரெக்டுன்னா. எங்களுக்கு அப்படி இல்லை. எங்களுக்கு மற்றவனை பார்க்குறதே தான் வேலை. இவன் என்ன பண்ணுறான், ஏது பண்ணுறான், எங்கே போகிறான், எங்கே வர்றான், அந்த துப்பறியும் வேலையை பார்த்துட்டு இதுக்கு ஒரு டிவி வச்சுன்னுக்கிறான். அதை உட்காந்து இவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். இது என்றைக்கு திருந்துன்னு எனக்கு தெரியல. ஆகையினால் அதைத்தான் நான் தளபதி ஸ்டாலின் இடத்துல கூட நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன். தலைவருக்கு அந்த விசால மனப்பான்மை உண்டு, கண் விரல் உலகம் பூரா தெரிஞ்சது. தளபதி எடுத்து சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு இளைஞன் சுறுசுறுப்பாக இருக்கிற ஒருவர் முதலமைச்சராக வந்திருக்கிற காலகட்டம். எனவே இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்களை செல்லுநர்களை கொண்டு வந்து தமிழ்நாட்டிலே தொழில்முறையை முனைய வைப்பது மட்டுமல்ல, தமிழர்கள் உலகத் தமிழர்களை ஒன்றாக இணைக்கின்ற ஓர் கனியாக கொண்டு வருகிற காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும். உங்களை விட்டால் அதற்கு ஆள் இல்லை என்று நான் அடிக்கடி அவரிடத்தில் சொல்லி கொண்டிருக்கிறேன். எனவே அவருடைய நிச்சயம் அதை செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அப்படி ஒரு நிலைமை இருந்தால் அவரோடு சேர்ந்து இணைந்து நான் அந்த பணியை செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் என்பதை எடுத்து கூறி, நீண்ட காலம் உங்களோடு இருக்க முடியவில்லை, இன்னொரு சமயம் நான் அதை சந்திக்க என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.